ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடோட எபிசோட் 4 திருச்சியோட அக்கார வடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம், ஒரு 1/4 வெல்லம், 1/4 பங்கு வெல்லம். இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பு, இது எல்லாமே அளவுகள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். என்கிட்ட நெய் கிடையாது, அதுக்கு பதிலாக நான் பட்டர் எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு. இதை எனக்கு கீழே ஃப்ளோர் ரொம்ப இதாக இருக்கும், என்னால் அதை வச்சு தட்ட முடியாது, ஃப்ளோரே உடஞ்சிரும். அதனால் நான் அப்படியே வெல்லத்தை அதில் போட்டுக்கிறேங்க, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த 1/4 கப்பு அந்த வெல்லத்துக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு தரலாம். ஃபஸ்ட்டு அந்த பருப்பு, அரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாத்திரம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பானையில் தாங்க வச்சேன். சைடில் பார்த்திங்கன்னா வெல்லம் அங்கே கரைஞ்சிட்ருக்கு. என்கிட்ட இந்த பாத்திரத்தை விட்ட வேறு பாத்திரம் கிடையாது. அதனால் இந்த பாத்திரத்தை வச்சு இந்த பாத்திரம் லைட்டாக சூடாகட்டும். இப்போ பாத்திரம் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா உருகட்டும். நீங்கள் நெய் வச்சுருந்தீங்கன்னா நெய்யே சேர்த்துக்கோங்க, நல்லா 1 டீஸ்பூன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு, பச்சரிசி இது ரெண்டையும் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா வாசம் வரும். நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கிறலாம். இதுக்கு பால் வச்சு தான் முழுக்க செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது சக்கரை பொங்கல் கிடையாதுங்க. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல் பண்ணும்போது நம்ம பாலை இது பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். இது வேறு மெத்தடு. இப்போ எடுத்துருந்த அந்த அளவுகளுக்கு 4 கப்பு பால் நான் அது சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டேங்க. அது 4 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்து இந்த பாசிப்பருப்பு, பச்சரிசி இது எல்லாம் மூடி போட்டு நல்லா இதை குழைவாக வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அரிசி எது பருப்பு எதுனே தெரில, அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வெந்து வந்திருக்கு. சைடில் நம்மளுக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அந்த வெல்லத்தை தூசி எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டி இதில் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா அதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அது டைரெக்டாக சேர்க்கக்கூடாது எப்போதுமே வெல்லத்தை. இந்த மாதிரி தண்ணியாக அந்த மாதிரி இருக்குதுல்ல, நல்லா இதை கிளறி கொடுத்துட்டே விட்டுட்டு இது நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா இதாக இருக்கட்டும். பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இங்கே எனக்கு அவைலபிளாக இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலங்க. இதில் நம்ம கிஸ்மிஸும் முந்திரியும் சேர்க்கணும். நான் இங்கே அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை அவனில் ஒரு 2 செகண்ட் வச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அவனில் வச்சேன். பார்த்திங்கன்னா அது நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அக்கார வடைசலோடு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பாயாசம் மாதிரி தண்ணியாக இருக்கிறப்பல இருக்கும். அடுத்து போக போக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும். நெய் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ இங்கே குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு செமிக்காது. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்து, அதாவது பட்டரை அவனில் வச்சு உருக்குனதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை இதே போல் கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் இதை கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா ஒரு க்ரீமியாக கெட்டியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெம்டிங்காகவும் இருந்தது. இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ரெசிப்பியாக போட்டுகிட்டே இருக்கேன், கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.